எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், கொஞ்ச நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ள இருந்து நிறைய நெருக்கடிகள்லாம் வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டம் அவருடைய இதுவே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். பட் இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டாரு போல, எப்படி பாக்குறீங்க? இல்லை, வெளியில் மீடியாவில் பேசுகிற அளவுக்கு கட்சிக்குள்ளே மோதல் இல்லை. மோதல் இருக்குது. மீடியா கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. அதிமுகவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி பெரிய நெருக்கடி. அதுக்கு மத்தியில் அவங்க இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் இவ்வளோ ஓட்டை வாங்கினதே பெரிய விஷயம். ஏன்னா கூட்டணி கட்சி யாருமே இல்லை. கடுமையான மோடி எதிர்ப்பு, மோடியை பகைச்சிட்டு நிற்கிறாங்க. மீடியா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எதிராக நிற்குது. தமிழ்நாட்டு மீடியா திமுகவோட அட்டூழியம் அவப்பேரை அதிமுக மேலே சுமத்துறதுக்கும் அதிமுகவுக்கு எதிரான நெரேட்டிவை தக்க வைக்கிறதுக்கும் மீடியா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. 10 வருஷம் ஆண்டதால் சிக்கல்கள் அமைச்சர்களுக்கு இருக்குது. இதுக்கு மத்தியில் அவங்க தனியாக நின்று இவ்வளோ தூரம் ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம். எடப்பாடி பழனிசாமி உள்ள கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டாரா? பிரச்சனை இல்லாமல். அதாவது அவர் கம்ஃபர்ட்டான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவர் பதவிக்கு ஆபத்து இல்லை. அவரை நெருக்கடி இப்போதைக்கு அவர் நெருக்கடி இருக்குது அவருக்கு, அது உண்மை. அதாவது இந்த வெளியில் போனவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கணுன்னு. ஆனால் அவர் உறுதியாக இருக்கிறதால அவருக்கு எதிராக குரல் எழுப்பியதாக சொல்லப்படக்கூடியவர்கள் பெரிய அளவில் அதை ஃபோர்ஸ் பண்ணலை. இவங்களாலையும் இந்த 6 பேர் குழுவாலையும் எடப்பாடியை நகர்த்த முடியல, எடப்பாடியாலையும் இவங்களை நகர்த்த முடியல. 2 பேரும் அவங்கவுங்க பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போதைக்கு எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த 6 பேருடைய விஷயம் ஏன் சார் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல அவங்களால? ஏன்னா கட்சிக்குள்ளே அவங்களால எடப்பாடியை வழி கொண்டு வர முடியல. சரி, வழிக்கு வர முடியலன்னா அவரை நீக்கணும் அப்படின்னா அதையும் அவங்களால முடியல. இப்போ சசிகலா அவர்கள் இன்னொரு பக்கம் சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாங்க. அதை பற்றி 2 நாள் நியூஸ் வந்துச்சு, அதுக்கு பிறகு எதுவுமே காணும். 2 நாள் நியூஸே அதிகம். இந்த அம்மாவுக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது, தான் உண்மை. கட்சியில் இந்த அம்மாவுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அதாவது ஒன்றுங்க வச்சுக்கோங்க, மீடியா கவரேஜ் உங்களுக்கு இயற்கையாக இருக்க சக்திக்கு ஈக்குவலாக இருக்கணும். இல்லைன்னா அது மீடியா கவரேஜ் உங்களுக்கு இயற்கையாக அமையலைன்னா நீங்கள் அது காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது. ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா மீடியா அவங்கள எவ்வளோ பகைச்சாலும் இக்னோர் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் மேலே வந்துடலாம். சசிகலா பாவங்க, அவங்க ஸ்பென்ட் ஃபோர்ஸ். அவங்க ஒரு காலத்தில் அது பெருங்காயம் இருந்த டப்பா. அந்த அம்மா கூட யாருமே இல்லை இன்னைக்கு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் அப்படியே தான் இருக்காரு. ஒருவேளை இந்த பிரிஞ்சு இருக்கிறதுனால அதிமுகவுக்கு ஒரு பலவீனமே இல்லையோ? பிரிஞ்சது அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் தான், சந்தேகமே இல்லை. அது ஓபிஎஸ் சசிகலா கிடையாது. ஓபிஎஸ் உள்ள சேர்ந்துட்டாருன்னா போதும். டிடிவி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு. ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கா? ஓரளவு இருக்கு, செல்வாக்கு இருக்குன்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் இருக்கு. சசிகலாவை விட சசிகலாவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சசிகலா ஒரு பெருங்காயம் இருந்த டப்பா. அது அந்த அம்மாவுக்கு எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த அம்மாவுக்கு எதுவுமே கிடையாது. அந்த அம்மா தனக்கு செல்வாக்கு இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓபிஎஸ்க்கு ஒரு அளவுக்கு இருக்குது. அதனால ஓபிஎஸ்ஸை மட்டும் உள்ளே சேர்த்துக்கிட்டு டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு பெரிய அளவில் நன்மைகள் தான் கிடைக்கும். இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரியுது அப்படின்னா அவர் விடாப்பிடியா இருக்கிறதுக்கு என்ன? அவர் தன்னோட தலைமைக்கு ஆபத்து வந்துடும் நினைக்கிறார். ஒன்ஸ் ஒட்டகம் டென்ட்டுக்குள்ளே தலையை விட்ட மாதிரி ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ, குறிப்பாக சசிகலாலாம் வந்தாங்கன்னா தாங்க அதையே முடிச்சிடுவாங்கன்னு அவர் நம்புறாரு. அதனால் அவர் சேர்த்துக்க மாட்டார். எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ கிளாஷ் இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது மாதிரி எதுவுமே தெரியல, ஃபுல்லாக வதந்திகள் தான் பரவுதா? உண்மைதான். உங்கள் கேள்வியிலே உங்கள் பதில் இருக்குது, நான் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. வதந்திகள் தான், அது வதந்தி தான். எப்படி சார் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ கட்டுப்பாடாக அதிமுக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்? ஏன்னு புரிய மாட்டேங்குது. 4.5 வருஷம் பவர் கையில் இருந்தது இல்லை, அதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் தான், வேற என்ன. செயற்குழுவில் நிறைய தீர்மானங்கள்லாம் போட்டிருந்தாரு. குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் பாஜகவை எதிர்த்து போட்டு தீர்மானம். எப்படி பார்க்குறது? அது பாஜக எதிர்ப்பில் ஒரு தீவிரமாக இருக்கார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் 26லையும் கண்டிப்பாக பிஜேபியோட போக மாட்டார். தமிழ்நாட்டில் இருக்க 12% 14% அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் தனக்கு வேணும்னு அவர் விரும்புகிறார். அதை விட்டுட்டு போக வேணான்னு அவர் பார்க்குறார். பார்லிமெண்ட் எலெக்ஷனை அவர் அதனால தான் தைரியமாக எதிர்த்தார். தோற்றுருவோன்னு நல்லா தெரியும். பட் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தால் அசம்பிளியில் ஓரளவு சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கலான்னு அவர் நம்புகிறார். ஆனால் அவர் வெற்றி பெறுவது கடினம். 5 முனை போட்டி திமுக கூட்டணி அடிச்சிடும். பாஜக தைரியமாக இருக்கிறாரு. பாஜகவுடைய கோபம் எதுவும் வராதா? இது வரைக்கும் வரல. முடிஞ்சா தொட்டு பாருன்றார். ஸ்டாலின் மாதிரி சவால் விடலை. ஆனால் பிஜேபியை விட்டு வெளியில் வந்தாரே ஒழிய அவர் பிஜேபிக்கு எதிராக சவால்லாம் விடலை. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். தொட்டு பார், சீண்டி பார், திமுக தொட்டா அவ்வளோதான், ஊன்லாம் ஒன்றுமே பேசலையே. வந்துட்டார் பிஜேபியை விட்டு. நல்லா கவனிங்க, பிஜேபி விட்டு வெளியில் 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் பிஜேபி எதிர்த்து எதுவுமே அவர் பேசலை. அந்த இடத்துல ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரோ என்னமோன்னு தோணுது நமக்கு. எல்லாருக்கும் பரவலாக தெரியும், பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள சில முன்னாள் அமைச்சர்களும் உள்ள இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கூட ஒரு இது வரலையே. பிஜேபி அவங்க மூலியமாகவும் எதுவும் ஒரு விஷயங்களா இல்லை. அவர்
பாலிடிக்ஸ் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. அவரும் யாருக்கும் வாய்ஸ் அவடால் விடலை, அவருக்கும் யாரும் வாய்ஸ் அவடாலாம் விடலை. இதுக்கு முந்தின நேர்காணல்ல விஜய் அரசியல் பற்றி பேசணும். விஜய் அரசியல் திமுகவை மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணுமா, எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் பண்ணாதா? இல்லை, திமுகவை டிஸ்டர்ப் பண்ணும் கண்டிப்பாக, மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணும் கண்டிப்பாக, எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் எல்லாரையுமே அது டிஸ்டர்ப் பண்ணும். திமுகவுக்கு வந்து பாத்தியதை அதிகம், உதய் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறதால திமுகவுக்கு 2%, 1.5% அடி விழுந்துனா கூட கஷ்டம். பட் அவர் திமுகவில் அவரால் வீழ்த்தலாம் முடியாது, திமுகவோட வெற்றியை தடுக்கவும் முடியாது அவரால் 5 முனை போட்டின்னு வந்ததுன்னா. பட் திமுகவோட மார்ஜின்ஸை அவர் குறைக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி மார்ஜினை குறைக்கலாம், வெற்றி பெறும் இடங்களையும் கூட குறைக்கலாம், ஓரளவு குறைக்கலாம். ஆனால் திமுகவை வீழ்த்தலாம் முடியாது அவரால், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் சிக்கல் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக அவருக்கும் ஏதாவது ஒரு சேதாரம் இருக்க தான் செய்யும். விஜயால் சேதாரம் அவருக்கும் இருக்கும். இல்லை சார், எப்படியும் திமுகவை எதிர்க்கிறவங்க ஆளுங்கட்சி மேலே, பாஜக மேலே அதிருப்தியில் இருக்கவங்க விஜய் பக்கம் நகர வாய்ப்பு இருக்குது. இபிஎஸ்க்கான ஏடிஎம்கேவுக்கான அந்த கோர் ஓட் பேங்க் அதுலேயும் அது ஏற்கனவே அடி வாங்கியிருக்குங்க. டிடிவி போனப்போ ஒரு 2-3% போயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் அதெல்லாம் வந்து 1%, 1.5% போயிருக்குது அவங்களுக்கு. வந்து சிறிய அளவில் சேதாரம் வந்ததுனாலும் எடப்பாடிக்கு பாதிப்பு தான் அது வந்து. ஆனால் பெரிய அளவில் வருமானது தெரியல. இன்னொன்று, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்தில் விஜய் என்ன பாலிடிக்ஸை கையில் எடுக்க போகிறாருன்றதை பொறுத்தும் அவர் யாரை டிஸ்டர்ப் பண்ணுவாருன்றதை நம்ம யோசிக்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவர் என்ன மாதிரியான பாலிடிக்ஸை கையில் எடுக்க போகிறார். சமீபத்தில் இந்த நாணய வெளியீட்டு விழா வந்து கருணாநிதி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் முன்வைக்கிறார். ஏன் அதில் ஹிந்தி இடம் பெற்றது அப்படின்னு. ஏங்க அவர் இது ரொம்ப தப்பாக பேசுகிறாருங்க. எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிடும் போது ஹிந்தி தாங்க இருந்தது இல்லை? அப்போ கேட்க வேண்டியதானே? யார் ஒருவருக்கு நாணயம் வெளியிடுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஃபண்டு கட்டினீங்க, ரிசர்வ் பேங்க்கை கட்டினீங்கன்னா அவங்க அதை கொடுப்பாங்க வச்சுட்டு. எல்லா நாணயத்துலையும் ஹிந்தி இருக்கும். இதில் அடிஷ்னலாக தமிழ் வாழ்க்கைன்னு அவங்க போட்டிருக்காங்க. அது எம்ஜிஆர் இதில் போட்டாங்களே அவங்க. ஹிந்தியை எடுக்க முடியாதுங்க, ஆனால் தமிழை இன்சர்ட் பண்ண முடிஞ்சது இல்லை திமுகவால். புரியாமல் எதிர்க்கணுன்றதுக்காக எதிர்க்கிறது தப்புங்க. அது அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அவர் இந்த கள்ள உறவு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும். ஆனால் வந்து எலெக்ஷன் கொலிஷன் வரைக்கும், தேர்தல் கூட்டணி வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாலின் போக மாட்டார். நிச்சயமாக ராஜ்நாத் சிங் வந்தது, சமாதிக்கு போனது, கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டதெல்லாம் சாதாரணமான நிகழ்வு அல்ல. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி இன்சிடென்ட். இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பேசிக்கலி. அதனால் ராஜ்நாத் சிங்கோட வருகை, நாணய வெளியீட்டு விழா, கருணாநிதி சமாதியில் போய் அஞ்சலி செலுத்துறது எல்லாமே ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். இது சாதாரண தற்செயலான நிகழ்வு கிடையாது. இல்லை, தேர்தல் அரசியல் அப்படி இல்லைன்னா வேற என்ன நோக்கமாக இருக்க முடியும் அதில்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கூட்டணியில் தான் இருக்கணும் பிஜேபி ஆதரிக்கிறதுக்குன்னு அவசியமே கிடையாது. கூட்டணியே இல்லாமல் ஏன் பிஜேபி எதிர்த்துக்கிட்டே இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் 1000 விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம். பார்லிமெண்ட்டில் முக்கியமான மசோதாக்கள் நிறைவேறத்துக்கு அன்றைக்கி வாக் அவுட் பண்ணலாம். இல்லை ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே குழப்பி விட்டுறலாம் பிரச்சனையை. எத்தனையோ விதத்தில் மோடி கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம். அது எல்லாத்தையும் திமுக செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இது வந்து அலைன்ஸ் இருக்குமான்னு கேட்குறது அபத்தமானது. திமுக பிஜேபி கூட்டணி அலைன்ஸ் இல்லை அப்படின்னா உடனே இது எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுமா? கிடையாது. திமுக பிஜேபி கூட்டணி வரவே வராது. அதுக்கு அவசியமும் இல்லை ஸ்டாலினுக்கு. இது ஹீ சிட்டிங் பிரிட்டி வெல். பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு நிறையா உதவிகளை பண்ணலாம். ரெண்டாவது, அதானிக்கு நிறையா முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதெல்லாம் அவங்க ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பயத்தின் காரணமாக, பயத்தாலையும் இருக்கலாம், அல்லது வந்து நான் கவர்மெண்ட்டு கவுந்துருமோன்ற அந்த கவலையிலையும் இருக்கலாம், இல்லை மோடியை பார்த்து பயமாக கூட இருக்கலாம். அது எதுவாக வேணா இருக்கலாம், எனக்கு தெரியாது. வெறும் பயம்னு மட்டும் அதை ஒதுக்கிட முடியாது. அதை தாண்டி அவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கலாம் திமுகவுக்கு. இந்த கலைஞர் இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் ஃபைட்டுன்றது எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அப்படிலாம் போலங்க, தானும் இருக்குன்னு காமிச்சிக்கிறாரு அண்ணாமலை, அவ்வளோதான். இந்த 3.5 மாதம் இப்போ லண்டனுக்கு போகிறாரு. அவர் போயிட்டு வந்தோன்னா அவர் இங்கே என்ன பொசிஷனில் இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஸ்டாலின் வர்சஸ் நோபடின்றதான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான நிலைமை. மோடிக்கு எப்படி 2.0 1.0 பாலிடிக்ஸில் வந்து மோடிக்கு வந்து எதிர்கட்சியே இல்லாமல் இருந்ததோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழல் தான் நிலவு. 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து பாஜக எதிர்க்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது யாருக்கு இந்த ஒரு தனித்தனியாக எதிர்க்கிறாங்க, சேர்ந்து எதிர்க்கல. இல்லை, பாஜகவை எதிர்க்கிறாங்க. அந்த ஒரு காமன் தாட் எப்படி பார்க்குறீங்க? கம்பல்ஷன். டிஎம்கே எதிர்த்தே ஆகணும். பிஜேபி எதிர்ப்பில் தான் 2-3 தேர்தலில் ஸ்டாலின் ஜெயிச்சார். எடப்பாடி இதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் இன்றைக்கி எதிர்க்கிறன்னு ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடியோட பிஜேபி எதிர்ப்புக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்குன்றது போக போக தான் தெரியும் நமக்கு. இப்பயே அதுக்கு பதில் சொல்ல முடியாது.
இன்னைக்கு காலையில் நேற்றுலாம் வந்த தகவல் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் இதை மறுத்துட்டாரு, அந்த மாதிரி எந்த செய்தியும் இல்லைன்னு. அது வந்து விஜயோட கட்சி கொடி துவக்க விழாவிலேருந்து அதுலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புறதுக்கு, மீடியா அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு திமுக பண்ண வேலை இது. உண்மையாவா? ஆமாம், எல்லா சேனல்லையும் ஓடுது. காலைல 9:30 மணி கலைஞர் டிவியில் ஓடுதுங்க அமைச்சரவை மாற்றம்னு. அந்த வெக்கக்கேடு எங்கேயா நடந்திருக்காங்க. ஸ்டாலினை மைக்கு போட்டு கேட்டால் எனக்கே தெரியாது அப்படின்றாரு. மாநில அரசு திமுக 2 பேரும் சேர்ந்து பார்த்த வேலை இது. எதுக்கு இந்த வேலை? சீப் பப்ளிசிட்டி தானே உங்களுக்கு. விஜயோட கொடி கட்சி ஆரம்பித்தா இருந்துட்டு போட்டோமே, ஜனநாயக நாட்டில் யாரும் ஆரம்பிக்கலாம். விஜய் நியூஸும் வந்துடக்கூடாதான் மீடியாவில். விஜய் பார்த்து பெரிய அளவுக்கு திமுக அஞ்சுதோ? இல்லை, இந்த கேள்விக்கு அஞ்சுதுன்னு சொல்ல மாட்டேன், காஷியஸாக இருக்காங்க, ஒரு எச்சரிக்கை இருக்குது அவங்களுக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன், வில் பி அ டிஸ்ரப்டர், இவ் வில் நாட் பி அ வின்னர். டெஃபினட்டாக அவர் ஜெயிக்க முடியாது, பட் அவர் தடைக்கற்களை ஏற்படுத்தலாம். விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது பெரிய வார்த்தை. பட் விஜயை பார்த்து திமுக வந்து கவலைப்படுகிறது. உதயக்கு போட்டியாக ஏதாவது ஒரு இடத்துல வந்துடுவாரோன்ற கவலை அவங்களுக்கு இருக்குது. அது நியாயமானது, புரிந்து கொள்ளக்கூடியது. பட் பயம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான எந்த ஆதாரமும் நம்மகிட்ட. உதயநிதி துணை முதலமைச்சராக ஓகே, அதை வந்து ஒரு கான்வர்சேஷனாக கிளப்பிக்கிட்டே இருக்கான். திடீர்னு கிளம்புது ஆஃப் ஆகிடுது, திடீர்னு கிளம்புது. ஆமாம். இப்போ இதுவும் இந்த மாதிரி சம்திங் அமைச்சரவை மாற்றமா? இது வந்து நோக்கம்ன்றது வேற நோக்கம் இருக்குது, இதை இப்படி திசை திருப்பலாங்களோ? இருக்கலாம், மேபி. நீங்கள் சொல்கிறது வந்து திமுக தரப்புலேருந்து சொல்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக திமுக டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் பண்ணும். இன்றைக்கி காலையில் நடந்த வெக்கக்கேடான விஷயம் இல்லை. இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நியூஸை கசிய விடுறாங்க, எல்லா செய்தியாளர்களுக்கும் போகுது. சொல்லி வச்ச மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் இன்க்ளூடிங் கலைஞர் டிவி இந்த மாலையில் கேபினெட் ரீஷஃபல்னு போடுறாங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தகவல் இல்லைன்றாரு. கரெக்டாக அந்த நேரம் தான் அங்கே கொடி ஏறுது. எதுக்காக இந்த மாதிரியான வேலை? இது கிளியராக டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தானே. யார் பண்ணான்றது தெரியும். திமுக கிளம்புனா எல்லா மீடியாவும் போடுதோ? அப்படி தான் திமுக காலடியில் உட்காந்துருக்கு. மொத்தம் 99% மீடியா குத்தடிமையாக உட்காந்துருக்கு. தமிழ்நாட்டு மீடியா, தமிழ்நாடு டெல்லியில் கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்க முடியாது. மோடிக்கு எதிராக எத்தனை செய்தி மீடியாவில் வரும்? எவ்வளோ தப்பு பண்ணாலும் மோடிக்கு எதிராக எந்த செய்தி வரும்? அதே தான் இங்கே தமிழ்நாட்டில். டெல்லியில் இருக்கிறது கோடி மீடியா, தமிழ்நாட்டில் இருக்கிறதும் கோடி மீடியா. தமிழ்நாட்டோட 99% அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும், குறிப்பாக காட்சி ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், செய்தி தொலைக்காட்சிகள் திமுகவின் கொத்தடிமைகள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டிபேட் நடத்துகிற லட்சணத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 5 பேரை கூப்பிடுவானுங்க, 3 பேர் வந்து திமுக ஆதரவானவங்க, 2 பேர் திமுக எதிரானவங்க. அந்த 2ல் 1 டம்மி பீஸாக இருக்கும். ஒருவேளை நல்லா பேசுகிறவங்க வந்துட்டாங்கன்னா ஆங்கரும் இந்த 3ஓட சேர்ந்துப்பார். 4:2. நீங்கள் டிபேட்டெல்லாம் பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாரும் நண்பர்கள் தான், நமக்கு நெருங்கிய நண்பர்கள் தான், நம்முடைய நல விரும்பிகள். நான் அவருடைய நல விரும்பி தான். ஆனால் என்ன நடக்குது? டெல்லி மீடியா மோடிக்கு அடிமையாக இருக்குன்னா தமிழ்நாடு மீடியா ஸ்டாலினுக்கு அடிமையாக இருக்குது. தமிழ்நாடு மீடியா டோட்டலி சரண்டடுங்க. திமுக காலடியில் உட்காந்துருக்குது. இன்றைக்கி அதானி ஸ்டாலினை பார்த்துட்டு போனாருன்னு செய்தி வருது. சித்தரஞ்சன் சாலைக்கு வந்தார், அதானியை பார்த்தாருன்னு ஒரே ஒரு வெப்சைட்டில் வந்தது, நியூஸ் லாண்ட்ரின்ற வெப்சைட்டில். டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் தினமலர்லையும் என்ன எழுதுகிறான்? அதானி வந்தார், சித்தரஞ்சன் சாலைக்கு போனார், முக்கியமானவரை சந்திச்சாருன்றான். பரவலாக எல்லாரும் பேசுகிற விஷயம் என்னென்னா, அதானி வந்து சித்தரஞ்சன் சாலையில் முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலினையும் சந்தித்து விட்டு போனார் என்பது செய்தி. ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாமல் இருக்கலாம். முதலமைச்சர் அதுக்கு பிறகு 2 தடவையோ 3 தடவையோ மீடியா கிட்ட நின்று பேசியிருக்காரு. யாராவது ஒரு ரிப்போர்ட்ரு, சார் இந்த மாதிரி வந்து அதானி உங்களை வந்து சந்தித்த செய்தி வந்திருக்கு, இது உண்மையா பொய்யான்னு ஜஸ்ட் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். சரி, ஸ்டாலின் கிட்ட கேட்கல, உதயநிதி கிட்ட கேட்டாங்களா? சரி, உதயநிதி கிட்ட கேட்கல. அமைச்சர்கள் நிறைய பேர் ப்ரெஸ்ஸை பார்த்தாங்க. தங்கந்தன் நர்ஸு பார்த்தாரு, பொன்முடி பார்த்தாரு, கே சார் பார்த்தாரு, துரைமுருகன் பார்த்தாரு. யாராவது ஒருத்தன் கேட்டானா? அப்போ மீடியா எவ்வளோ தூரம் காலடியில் விழுந்திருக்குங்க. ஸ்டாலின் இஸ் தி மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவருக்கு எதிர்கட்சியே இல்லை. எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, எடப்பாடிக்கெல்லாம் நல்ல ஒருத்தருக்கு எதிர்கட்சியாக இருந்தாங்க. எடப்பாடிக்கு ஸ்டாலின் சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதானி வந்து முதலமைச்சரை பார்த்தார், சித்தரஞ்சன் சாலைக்கு போனார் என்பது வந்த செய்தி. நியூஸ் மினிட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் தினமலரும் போடுறான். நியூஸ் மினிட் மட்டும்தான் பேர் சொல்லி போட்டான். மற்றவங்க 2 பேரும் வந்தார், கௌதம் அதானி, சித்தரஞ்சன் சாலைக்கு அந்த மாநில டீ வைக்கிறவனை பார்த்து, டீ கடை வச்சுருக்கவனை பார்த்து, இல்லை தோபி இருக்கான லாண்ட்ரி போடுறவனை பார்த்தா போயிருப்பார். ஆப்வியஸ்லி எங்கே போயிருப்பாருன்னு தெரியும். நீ பார்த்தாருன்னு நீ ஏன் எழுதலைன்னு நான் கேட்கல. அதிகாரப்பூர்வமாக வராமல் நம்மளை எழுத முடியாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த டாக் இன்றைக்கி ரொம்ப பரவலாக இருக்கும்போது முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ அதுக்கு பிறகு அவங்க 2-3 தடவை செய்தியாளர்களை பார்த்தாங்க. பல அமைச்சர்கள் செய்தியாளர்களை தொடர்ந்து சந்திச்சிருக்காங்க. பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய தங்கந்தன் நர்ஸு, துரைமுருகன், பொன்முடி போன்றவர்கள்லாம்.
நேரு போன்றவர்களாம். எவனாவது ஒருத்தன் ஒரு ரிப்போர்ட்ரு இந்த கேள்வியை கேட்டானுங்களா? இப்போ அந்த அளவுக்கு மீடியா கொத்தடிமையாக இருக்கான். இந்த மீடியாவை கொத்தடிமைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? ஜனங்க எப்படிங்க உங்களை நம்புவாங்க? வட இந்தியாவிலே டிவி பார்க்குறதே பெரும்பாலானவங்க நிறுத்திட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சேட்டலைட் சேனல்ஸோட காலம் முடிஞ்சு போச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேலே மக்கள் இழந்துட்டாங்க. அதனால தான் யூடியூப்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் வர செய்திகளை பார்க்குறாங்க. இண்டிவிஜுவல்ஸை நம்புகிறாங்க மக்கள். ஒரு ரவிஷ்குமாரையோ அல்லது ஒரு அவர் பேர் என்ன, இன்னொருத்தர் யூடியூபர் ஒருத்தர் இருக்கார், அவரையும் நம்புகிறாங்க. அந்த நிலைமை தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. சரி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி சார்.